270 டேஸ் ப்ரோக்ராம் அண்ட் பெய்டு டெஸ்ட் பேட்சோட டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 270 டேஸ் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கைடன்ஸ் அண்ட் ஃப்ரீ கோச்சிங். கைடன்ஸ்க்கும் கோச்சிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீங்க செல்ஃபா படிக்கிறீங்கன்னா எப்படிலாம் படிச்சா அது உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். அப்கமிங் டேஸுக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணலாம். கொரோனாக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் வேற, அப்ப இருந்த கொஷின் ஸ்டாண்டர்ட் வேற. கொரோனாக்கு அப்புறம் காம்படிஷன் ஹெவி ஆனனால இப்ப இருக்கிற கொஷின் ஸ்டாண்டர்ட் வேற. இதோட டிஃபரன்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் கைடன்ஸ்ல உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். கோச்சிங்ல உங்களுக்கு வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டை எப்படி படிக்கலாம், ப்ரிலிம்ஸோட அப்ரோச் எப்படி பண்ணலாம், மெயின்ஸோட அப்ரோச் எப்படி பண்ணலாம், எந்த புக்கெல்லாம் ரொம்ப குவாலிட்டியான எஃபெக்டிவான புக்ஸா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கோச்சிங்ல உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ கைடன்ஸ் கோச்சிங் இது ரெண்டுமே நீங்க யூடியூப் சேனல் வீடியோஸ் மூலியமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீயான மெட்டீரியல்ஸ். நான் உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான மெட்டீரியல் கொடுப்பேன். அது டே பை டே பேசிஸ்ல இருக்கும். டே 1, டே 2 அந்த மாதிரி உங்களுக்கு 270 டேஸுக்குமே இப்போ டே 50 அப்படின்னா டே 50க்கு என்ன போர்ஷன், ஜிஎஸ்க்கு என்ன, மேக்ஸுக்கு என்ன, பொது தமிழ் படிக்கிறவங்களுக்கு என்ன, குரூப் 2ல ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுவேன். அண்ட் அதோட மெட்டீரியல், புக் சோர்ஸ் மெட்டீரியல் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது புக்ல எங்க கவர் ஆனாலுமே அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம். புக்கை தாண்டி ஸ்டாண்டர்ட் புக், ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுத்து ரெடி பண்றோம், மெட்டீரியல் ரெடி பண்றோம் அப்படின்னா அது பெய்டு பேசிஸ்ல இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். தென் இதுல உங்களுக்கு வேற என்ன கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீ டெஸ்ட் வந்து கவர் ஆகுது. உங்களுடைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் ரெண்டுமே நீங்க டெலகிராம்ல பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம்ல நாங்க உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிடுவோம் பிடிஎஃப், அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெலகிராமோட நேம் ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். நம்ம டெலகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல, டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் வீடியோஸ்ல எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லயுமே உங்களுக்கு டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ இது மூலியமா நீங்க வந்து பிடிஎஃப் ஃப்ரீயா அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை நம்ம வந்து எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாங்க டே பை டே பேசிஸ்ல கொடுத்துட்டு இருந்தோம். அது ஓவராலா படிக்க முடியல, கஷ்டமா இருக்கு, ஒரு லெசன் கொடுப்போம் ஒரு நாளைக்கு, பட் அதுவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னனால இப்ப நாங்க படிக்கிறதுக்கு வந்து டோட்டலா 2 நாள் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து அடுத்த நாளோடது, அந்த மாதிரி வாரம் ஃபுல்லா 5 நாள் வந்து 5ல இருந்து 6 நாள் படிக்கிற மாதிரி இருக்கும். 7வது நாள் வந்து நீங்க வீக் டெஸ்ட் எழுதுவீங்க. அப்ப வீக்லி டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஒரு 10 நாளோடது இல்ல 15 நாளோடது படிச்சிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க வீக் பேசிஸ்லயும் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஓவராலா ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்து கொடுப்போம். அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட். ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இப்ப ஜிஎஸ்ல மொத்தமா 10 யூனிட் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு யூனிட்டை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு யூனிட்டை ஃபுல்லா டெஸ்ட் எழுதுறது. தமிழ்ல 10th புக் படிக்கிறோம், 10th புக்கை ஃபுல்லா முடிச்சிட்டோம்னா ஃபுல்லா டெஸ்ட் எழுதுறது. அந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஃப்ரீ கைடன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரீயா கொஸ்டின்ஸ் வந்து டைப் பண்ணி கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு ஆளுங்க யாருமே இல்லை. இந்த சேனல் இப்போதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறனால நமக்கும் பெருசா பொருளாதாரம் இல்லை. ஃப்ரீயா ஒரு 4-5 ஃபேக்கல்ட்டியை ஹையர் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்ப இல்ல. பெரிய பெரிய சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெவென்யூ நிறைய சோர்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கும். ஸோ ஃப்ரீயா அவங்க வந்து நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு அந்த அளவுக்கு இன்னும் பொருளாதாரம் ஸ்டேபிள் ஆகல, அந்த அளவுக்கு நம்ம இன்னும் பீப்புள் கிட்ட ரீச் ஆகல அப்படிங்கறனால ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து வீக்லி ரிவிஷன் ஃபுல் டெஸ்ட் எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸுக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இது வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரு நிலைமை தான். இது டெவலப் ஆகுது, கொஸ்டின்ஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுற அளவுக்கு நம்ம ஸ்டெபிலிட்டி வந்துச்சு அப்படின்னம்னா கொஸ்டின்ஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இதை வந்து நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து வேற ஒரு ரெப்யூட் அகாடமில 10 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி அவங்க டெஸ்ட் பேட்ச் நிறைய போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அகாடமிஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ மல்டிபிள் ரெவன்யூ அப்படிங்கும்போது லட்சக்கணக்கா அவங்க சம்பாதிப்பாங்க. அவங்கனால ஃப்ரீயா வந்து டைப் பண்ணி ஃப்ரீ கொஸ்டின்ஸ் நிறைய கொடுக்க முடியும். பட் நமக்கு இப்போதைக்கு அது பாசிபிள் இல்ல. அண்ட் இந்த 50 கொஸ்டின்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து நல்லா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். டெலகிராமை விசிட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. இப்போ வரைக்கும் நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. நல்லாவே குவாலிட்டியா இருக்கும். 50க்கு 50 எடுக்கிறது வந்து கஷ்டமா இருக்கிற அளவுக்கு கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ அதை வந்து விசிட் பண்ணி பாருங்க. 270 டேஸ் ப்ரோக்ராம்ல இதான் உங்களுக்கு வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு பெய்டு டெஸ்ட் பேட்ச். இது வந்து எக்ஸாம் ப்ரிலிம்ஸோட எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்தக்கு அப்புறம் தான் இந்த பெய்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கறத நாங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ எக்ஸாம் கால் ஃபார் பண்ணிட்டாங்கன்னா, கால் ஃபார் பண்ணதுல இருந்து எக்ஸாம் ஒரிஜினல் எக்ஸாமோட டேட் வரதுக்கு 2ல இருந்து 3 மாசம் இருக்கும். அந்த காலகட்டத்துல தான் எல்லா அகாடமிஸுமே உங்களுக்கு வந்து பெய்ட் டெஸ்ட் பேட்ச் ரிலீஸ் பண்ணுவாங்க. சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டுக்கு இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரீசனபிளா ஒரு 1000க்குள்ள அமௌண்ட் வர அளவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.
இதுல உங்களுக்கு என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் பெய்டு மெட்டீரியல்ஸ். நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கறத நாங்க வந்து உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருவோம். அந்த சிலபஸ்ல உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணிக்கிறது என்ன அப்படிங்கறத நீங்க அவைல் பண்ணி படிக்கிறதுக்கு சில பெய்டு மெட்டீரியல்ஸும் நாங்க கொடுப்போம். இப்ப சிலபஸ் வைஸ் சில டாபிக்ஸ் வந்து படிக்கணும், நீங்க சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கறத கொடுப்போம். புக் வைஸ் டெஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு என்ன அப்படிங்கறத கொடுப்போம். ஸோ எக்ஸ்க்ளூசிவான பெய்டு மெட்டீரியல்ஸ் இருக்கும், பர்சனல் கோச்சிங்ஸோட வீடியோஸ் இருக்கும். செப்பரேட்டா நீங்க வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு செப்பரேட்டான ஒரு குரூப்ல வந்து போட்டுருவோம். எல்லாரும் குரூப்ல நீங்க இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி பெய்டு டெஸ்ட்ல உங்களுக்கு என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். இப்ப வந்து இதுலயே உங்களுக்கு டே பேசிஸ்ல தான் டெஸ்ட் நம்பர் 3 அப்படின்னு இருக்கு அப்படின்னா டெஸ்ட் 3ல நீங்க டோட்டலா நாங்க கொடுத்ததை படிச்சு டெஸ்ட் எழுதுவீங்க. அது டோட்டல் டெஸ்ட்ல கவர் ஆகும். அதுக்கு அடுத்து டெஸ்ட் 4, டெஸ்ட் 5, டெஸ்ட் 6 இந்த மாதிரிலாம் வருதுன்னா டோட்டலா இந்த ஒரு 4-5 டெஸ்ட் சேர்த்தி நீங்க ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க. அதுதான் வந்து ரிவிஷன் அப்படிங்கறத கொடுத்துருக்கோம். பெய்ட் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன டெஸ்ட் எழுதினாலுமே அது உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒரிஜினல் எக்ஸாம்ல எழுத போற மாதிரியே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பைலிங்குவலா, மேக்ஸ், பொது தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் குரூப் 2 எழுதுறவங்களுக்கு தனியா செப்பரேட்டா சொல்லிட்டு எந்த பேப்பர் நீங்க அப்ரோச் பண்ணாலுமே அதுல உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்டாண்டர்டா இருக்கும். இது வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இது வந்து அவைலபிள் கிடையாது பெய்ட் டெஸ்ட் பேட்ச். இப்போ நமக்கு மெயின்ஸ் நடந்துட்டு இருக்கு குரூப் 2க்கு குரூப் 1க்கு அப்படிங்கறதுனால நமக்கு வந்து இது நெக்ஸ்ட் அப்கமிங் நோட்டிபிகேஷன் வந்தாதான் இதுல ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால இப்போ வந்து நம்ம பெய்டு மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் வந்து நீங்க எப்படி எழுதணும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. பெய்டு மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெய்டு டெஸ்ட் பேட்ச் சேராம எனக்கு பெய்டு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து இந்த 270 டேஸ் ப்ரோக்ராம்ல படிச்சுட்டு இருந்தாலுமே உங்களால பெய்டு மெட்டீரியல் வாங்கிக்க முடியும். இது நாங்க ஒரு ஆஃபர் மூலியமா உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். நான் வந்து பே பண்ணி பேட்ச்ல சேரல, ஆனா எனக்கு வந்து பெய்டு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க பெய்டு மெட்டீரியல் தாராளமா வாங்கிக்கலாம். 270 டேஸ் படிக்கிறவங்க தாராளமா வாங்கிக்கலாம். டெலகிராம் சேனல்ல இதை பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். ஸோ ஓவராலா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெய்ட் டெஸ்ட் பேட்ச் எப்ப அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜனவரிக்கு அப்புறம் தான் இருக்கும். 2025 ஜனவரிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பெய்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். இப்போ நமக்கு 270 டேஸ் ப்ரோக்ராம் வந்து 2025 மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இது வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ தேங்க்யூ. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க டே பை டே நாங்க என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைல் பண்றதுக்கு நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.